இன்றைக்கி நாம் மீந்த சப்பாத்தி வச்சு எப்படி ஒரு டேஸ்டியான கொத்து சப்பாத்தி பண்ணுறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் நைட்டு செஞ்ச 4 சப்பாத்தி மீந்துடுச்சு. ஸோ அதை வச்சு நான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொத்து சப்பாத்தி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இந்த சப்பாத்தியை நம்ம சின்னதாக பிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு சின்னதாக இதை பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கொத்து சப்பாத்தி சூப்பராக வரும். ஸோ இங்கே பாருங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த சப்பாத்தியெல்லாம் குட்டி குட்டியாக பிச்சு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஒரு பட்டை, 2 லவங்கம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணி சேர்த்துடலாம். இது கூட 2 காய்ஞ்ச மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் சேர்த்து இதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம 3 தக்காளியை நல்லா அரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட நாம் எடுத்து வச்சுருக்க சப்பாத்தியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சப்பாத்தியை நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிறது கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இந்தளவு மிக்ஸ் ஆனதும் இது கூட நம்ம கொஞ்சம் பெப்பர் சேர்த்துடலாம். கடைசியாக மல்லி இலை போட்டு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் போல் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ நம்ம கொத்து சப்பாத்தி சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட மீந்த சப்பாத்தி வச்சு ஒரு டேஸ்டியான கொத்து சப்பாத்தி செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.